என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் போனாக்க தயிர் சாதம் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஆனால் கடையில் போனால் மட்டும் பெரிய ஹோட்டலில் போனால் தயிர் சாதம்னு கேட்போம். அப்போ அது என்ன விசேஷமாக செய்கிறாங்க? அதே மெத்தடில் நம்ம தயிர் சாதம் பெரிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள தயிர் சாதம் செய்ய போகிறோம். இந்த தயிர் சாதம் சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். யாரெல்லாம் தயிர் சாதம் வேணான்றாங்களோ அவங்களுக்கு கூட பிடிக்கும். அந்த முறையில் இப்போ நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: ஜீரகம், மிளகு, கடுகு, உளுந்து, துருவின கேரட்டு, கடலைப்பருப்பு, தூள் உப்பு, கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், முந்திரி, காஞ்ச மிளகா, துருவி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, பால். நம்ம சாதா ஆவின் பாலில் அது காய்ச்சின பால் வச்சுருக்கோம். தயிர், எண்ணெய், சமையல் என்ன பிராண்டு எண்ணெய்னோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வடித்த சாதம், புழுங்கரிசி சாதமாக இருந்தாலும் சரி, பச்சரிசி சாதமாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அவங்க பிறகு. ஏன்னா ஆந்திரா அந்த பக்கமெல்லாம் பச்சரிசி சாதம் சாப்பிடுவாங்க. அந்த சாதம் அவங்க வச்சுக்கிட்டோம். நம்ம புழுங்கரிசி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க புழுங்கரிசியை வடித்த ஆற வச்ச சாதம், புழுங்கரிசி வடித்து ஆற வச்ச சாதம். இப்போ தீயை மிதமான தீயில் வச்சுருக்கோம். ஒரு வானொலி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஒரு கப்பு சாதத்துக்கு அளவுக்கு தயிர் சாதம் செய்ய போகிறோம். இந்த கப்புடைய அளவு சாதத்தை பார்த்துங்க. இதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய், இதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருள் போடுறேன், அளவுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் செய்யும்போது இது டபுள் ஆக்குனா இதை டபுள் ஆக்கிக்கோங்க. இதில் 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு 50 ml ஆயில், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 5-6 மிளகு, சும்மா ஒரு 5-6 மிளகு, ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். துருவின இஞ்சி சும்மா கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படி துருவி போட்டிருக்கோம். ஒரு 2 இலை கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கோம். ஒரு முந்திரி, சும்மா ஒரு 10 முந்திரியை 2ஆக உடச்சி 2 முந்திரியாக உடச்ச முந்திரி போடுறோம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி போட்டிருக்கோம். ஒரு சின்ன டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதாவது 100 ml தயிர் விடுறோம். இந்த தயிருக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அவங்கவுங்க உப்பு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நான் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். இப்போ இந்த சின்ன கிளாஸ் பால், காய்ச்சின பால், ஆவின் பால் தான் ஊற்றுறோம். உங்கள்கிட்ட என்னென்ன பால் இருக்கோ அந்த பால், கிராமத்தில் இருக்கிறவங்க பசும்பால் கூட ஊற்றிங்க. நம்ம ஆவின் பால் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றுறோம். இப்போ உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உப்பு இந்த டைமில் உப்பை பார்த்துங்க. ஒரு மீடியம் சைஸு கேரட்டு, தூவின கேரட்டு, இப்போ தயிர் ஊற்றுனதுக்கப்புறம்
தயிர் நல்லா சூடாகி ஆவி வருது, கொதிக்கக்கூடாது, ஆவி வருது. ஆவி வந்தவுடனே நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாடை தூவிடுவோம். 1 கப்பு சாப்பாடு. இந்த அளவு 1 கப்பு சாப்பாட்டுக்குள்ள அளவு. நீங்கள் இதில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த அளவை கூட்டிக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு இது முதல்ல நம்ம பால் தயிர் ஊற்றினோடனே சாப்பாடை கொட்டினோடனே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டு சூடு பண்ணோடனே கெட்டியாயிரும். இப்போ லேசாக கொஞ்சம் மல்லித்தலை, அப்படியே ஒரு சிம்மிலேயே அந்த சாப்பாடு நம்ம வடித்த சாதம் போட்டோம்ல அந்த சாப்பாடு சூடாகிற அளவுக்கு அப்படியே சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். முதல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம தீ ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா சூடு தணிஞ்சோம்னா அது கட்டியாக மாறிடும். அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தயிர் சாதம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தயிர் சாதத்தை விட இது ரொம்ப ருசியாக இருக்கும். இது யாரும் வேணாண்டே சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.